திமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஒரு ரகசிய உறவு இருக்குது. அதனால அந்த வந்து கள்ளச்சாராய விஷயம் சரி நிறைய விஷயங்கள் வந்து சிபிஐக்கு மாற்றிட்டாங்க. அது வந்து அந்த வழக்கை நீர்த்து போக செய்யும், இல்லை அந்த வழக்கை வந்து ப்ரொலாங்ட் ஆகும், அதாவது நிறைய நாள் நடத்தி அவங்க எஸ்கேப் ஆகிற மாதிரி ஒரு சினாரியோ வரும்ன்றதை தான் அவங்க மீன் பண்ணுறாங்க. அதில் அதே மாதிரி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சிபிஐயோட கிரெடிபிலிட்டி, சிபிஐ வந்து எந்த அளவுக்கு இதை விசாரிப்பாங்க, அவங்க கரெக்டாக விசாரிப்பாங்களா, இல்லை வந்து அதை நீர்த்து போக செய்கிறதுக்காக பண்ணுறாங்களான்ற சிபிஐ மேலே ஒரு குற்றச்சாட்டோ சிபிஐ சந்தேகம் வைக்கிறாங்க. ஆனால் இப்போ யூ டர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஆதவஜனும் சரி தாவேகா சேர்ந்தவனும் சரி, தாவேகா சேர்ந்த இந்த இன்டர்நெட் வாரியர்ஸ், இந்த இன்ஸ்டாகிராம் வாரியர்ஸும் எல்லாருமே வந்து அதை கொண்டாடிட்டு இருக்காங்க பயங்கரமா. இது வந்து உங்களுக்கு வந்து வெற்றி, பயங்கரமான வெற்றி. ஆனால் இந்த வழக்கில் அவங்களுக்கு பங்கே கிடையாது, இந்த வழக்கில் அவங்க வந்து இன்வால்வ் ஆகவே கிடையாது. ஆனால் இது பேக்டோர் தான். எனக்கு நான் என்ன சந்தேகப்படுறேன்னா பேக்டோராக அவங்க இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு சந்தேகப்படுறேன் நான். இப்போ பிஜேபி, தாவேகா, அதிமுக இவங்களோட இன்வால்வ்மெண்ட்லாம் நிறைய இதில் இருக்குமோன்றது சந்தேகம் வந்து எனக்கு வருது. காமனாக இதை வந்து ஒரு அரசியல் தெளிவோடு பார்க்கணும், கண்டிப்பாக இருக்கும்.